அண்ணன் கல்யாணத்தை பார்த்துட்டு உடனே வந்துடுறேன் மாமா. விட சொல்லுங்க. ஒரே ஒரு தடவை மாமா பார்த்துட்டு வந்துடுறேன் மாமா. அதுக்கப்புறம் போக மாட்டேன். விட சொல்லுங்க. வேணாங்க வேணாங்க, பயமா இருக்குங்க. வலிக்குங்க, ப்ளீஸ் வேண சொல்லுங்க. வேணாம் வேணாங்க. எத்தனை வாட்டி சூடு வச்சிருப்பேன், இருந்த திமிர ஆகல. அந்த கால போடுறா, அந்த டைட்ட போடுங்கடா. ரொம்ப எரியுதுங்க. ஒரு தடவை சூடு வச்சிட்டீங்கல்ல, அது போதுங்க. ப்ளீஸ் எரியுதுங்க. எரியுதா? நல்லா எரியுதா? எனக்கு தானே எரியுது. 1.5 வருஷமா எரியுது. கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாசனைய பையனை கோவில்ல அடிச்சு ஊருக்கு முன்னால் அவமானப்படுத்துறாங்களே உங்க அண்ணனுங்க. அந்நியது எரியுது. என்னைய வெட்டி வெட்டி கூறு கூறா போட்டா கூட என்னால மறக்க முடியாது. நானே செத்து போயிட்டா கூட அந்த அவமானத்தை நினைக்கும் போதெல்லாம் என் பையனுக்கு நெஞ்சு எரியுமே. அப்பெல்லாம் அடிச்சு அடிச்சு அதை ஆத்திக்கு தாண்டி உன்னை அவனுக்கு கட்டி வச்சேன். இப்ப கூட அதுக்கு தானே அந்த சூடு. அந்த காலி சூடு. அதுக்கு தான் 1000 தடவை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்கல்ல. வேணாங்க, இது எரியுதுங்க. வேணாம் வேணாம் வேணாம். டேய் வெட்டிடா அவங்கள. தரையில கால் பட்டாலே எங்களால தாங்க முடியாது. ஏய்யா, எதுக்கு அந்த தங்கத்தை இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? தங்கம்மா பித்தலையோ என் பொண்டாட்டி, நான் சாக கூட அடிப்பேன். நீ யாரா கேட்கறதுக்கு? வேண்டாம். நீங்க இவ்வளவு நாள் என்ன கொடுமைப்படுத்துறது, அவங்கள கொல்ல ஆள் வச்சது எல்லாமே எங்க அண்ணனுங்களுக்கு தெரியும். ஆனா அத பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்காம இத்தனை நாள் உங்களை உயிரோட விட்டு வச்சிருக்காங்களே, ஏன் தெரியுமா? நான் உங்க குடும்பத்துல வாழ்ந்ததாலதான்.
அவங்கள உள்ளங்கை தண்ணி நினைச்சியா தட்ட உடனே கவுந்து போறதுக்கு சமுத்திரம்யா கவுக்க முடியாது நீ கவுக்க நினைச்சா எல்லாரும் முழுகி செத்து போயிடுவோம் என்ன என் மேல கோபமா யாருமே செய்யக்கூடாது தப்ப நம்ம குடும்பத்துல பொருந்துட்டு நான் செஞ்சுட்டேன்னு பாக்குறீங்களா இல்லன்னு நான் செஞ்சது தப்பு இல்லன்னு நான் சந்தோஷமா இருக்கணும்னு தானே கூலிக்கு மாரடிக்கிறவங்கம்மா அவங்கள அடிச்சு என்ன லாபம்? அப்போ அவங்கள அடிங்கண்ணே உங்களை அடிக்க சொன்னாங்கல்ல அவங்கள அடிங்க. எப்ப அவங்க கட்டின தாலியை நீ கைட்டு எரிஞ்சியோ அப்போ அவங்க செத்து போயிட்டாங்க. செத்த பணத்தை என்ன அடிக்கிறது? வா. நானே தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் என்ன அவங்க மேல உங்களுக்கு கோபமே வரல? நீ வாழ்ந்த இடமாச்சேடா. வா. குஞ்சு போறதுக்கு இப்ப ஆஸ்பத்திரி போயிடலாம். கண்ணா குஞ்சு போறதுக்கு எதுவும் ஆகாது. கண்ணா குஞ்சு போறதுக்குமா? தம்பி டாக்டர் போன் பண்ணியாச்சா? எப்போ பண்ணிட்டேன்? ஏய் ஐயருக்கு போன் பண்ணீங்களா? எதுக்கு மாமா ஐயரே? டேய் குழந்தை பிறந்தவங்க ஜாதகம் குடிக்க வேண்டாம். ஆமா முதல்ல உங்க ஜாதகத்தை ஜோசியத்தை காட்டுங்க. ஏன் ஜாதகம் பாரு இவங்கிட்ட மாட்டிட்டு முழிக்குது. என்கிட்ட எப்ப ஜாதகத்தை கொடுத்தீங்க? என் தலை எடுத்து சொன்னண்டா. மாமா விளையாடுற நேரமா இது? யார் கூட நான் விளையாடுன? ஆமா எதுக்கு மரத்து வச்சுக்கிட்டு சொல்லி வைப்போமா? என்ன காலேஜ்ல படிக்கிற நீ? என்ன காலேஜ்ல படிக்கிற நீ? இது கம்ப்யூட்டர் காலம். நோ மருத்து வச்சு ஒன்லி லேடி டாக்டர். ஆமா தம்பி சொன்னா சரியா தான் சொல்லுவா. நீ போய் வேலைய பாரு. என்ன தம்பி சொன்னா சரியா இருக்கும்? இவன் என்ன பெரிய சபாநாயகரா? இவன் சொல்லி எது சரியா இருக்கு? மாமா சும்மா இருக்கீங்களா? இப்போ என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? வலி ரொம்ப ஜாஸ்தி ஆச்சு. டாக்டர் இங்க வரதுக்குள்ள நம்ம ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலாம். தம்பி காரை ரெடி பண்ணு. காரா? ஐயோ அதுல 3 டயர் தானடா இருக்கு. கவலைப்படாத கண்ணு. சீக்கிரம் ஹாஸ்பிடல் போயிடலாம். ஏய் தம்பி காலை பிடி. சந்தோஷச்சாரதினம் ஜன்ம தேடி வரசெய்யும் சொந்தமல்லோ நாம் பாடும் பாட்டு தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ சந்தோஷச்சாரதினம் ஜன்ம தேடி வரசெய்யும் சொந்தமல்லோ நாம் பாடும் பாட்டு தினம் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை நாள்தோறும் இங்கு பண்டிகை நம் வானில் வான வேடிக்கை இதுபோல சொந்தம் தந்ததாம் இறைவா நன்றி சொல்கிறோம் உனக்கேதும் சோகம் தோன்றி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.